தமிழகத்தில் சட்டமன்ற 2 நாளுக்கு முன்பு நடைபெற்றது. தமிழக முதல்வர் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசுவதே கிடையாது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். 2 நாளுக்கு முன்பு தமிழக முதல்வர் மனம் திறந்து பேசினார். அவர் பேசிய சில கருத்துக்களும் சில குறைகளையும் கூறி வந்தார். அது தவறு என்று சினிமா பணிகள் தொடர்ந்து செய்து வருகிறார். கூடிய விரைவில் சினிமா உலகமாக சட்டமன்றம் மாறிவிடும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறி வருகிறார். பேசுவது சரியா என்று மக்களிடம் கேட்போம் பாருங்கள். உண்மையை தான் சொல்கிறாரு, அவர்னா தவறாக சொல்கிறாரு. நடந்ததை ஓப்பனாக சொல்கிறாப்புல, இதில் எதுவுமே தப்பு இல்லை. சரிங்களா? அவராக கோபமாக பேசுகிறார், அவராக வெளியே போகிறார். என்ன பேசணுன்றதே தெரியாமல் பேசுகிறார். அவருக்கு முதல்ல நம்ம என்ன பேசணுன்றதை முடிவு பண்ணிட்டு பேசணும். ஸ்கிரிப்டெல்லாம் தேவையே இல்லை. ஸ்கிரிப்ட் யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சு பேசுகிறார். இதுக்கும் அவர் பேசுகிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. முதல்ல இவர் பேசுறது அவர் காதுகிட்டே கேட்கல. கேட்டால் தானே அவர் என்ன கேட்குறாரு, என்ன பதில் சொல்லலான்னு அவருக்கு தெரியணும். ஒருத்தரை பேச விட்டால் தான் என்ன பதில் சொல்லணுன்றதே தெரியும். பேச விடாமல் நீ பாட்டுன்னு கத்தினே போனால் நீ பாட்டுன்னு போக வேண்டியது. முதல்வர் பேசுறது சரியா இல்லை எதிர்கட்சி தலைவர் பேசுறது சரியா? 100க்கு 100 உண்மை. முதல்வர் பேசுறது 100க்கு 100 உண்மை. எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைய கேட்டால் கூட சொல்லலாம், அங்கிள் கரெக்டாக பேசுகிறாரு அப்படின்னு. இன்றைக்கி எல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க. இது வரைக்கும் நானே அரசியல் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். டிவி சேனல் மொபைல் வச்சு பார்த்துட்ருக்கேன். நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், வந்து உட்காந்து கூட என் டைம் பாஸு கூட அதுதான், அரசியல் தான் பார்த்துட்ருக்குறேன். இது வரைக்கும் நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போட்டுக்கிறேன். இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டதே இல்லை. சார் அவங்க என்ன கருத்துனா சார், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஃபஸ்ட்டு நம்ம தோத்துட்டோன்னு ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். அவர் அதை ஒத்துக்கவே மாட்டிக்காரு. எப்பயுமே என்னன்னா அவர் ஆளுங்கட்சி மாதிரியே அவர் பேசிகிட்டு இருக்காரு. விஜய் பேசுனது தப்பு இருக்குது. அவர் என்னன்னா அவங்க பேசுனதுக்கு பதிலடி கொடுத்தாரு, அவ்வளோதானே. இதில் என்ன தப்பு இருக்குது? உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, தனி மனித தாக்கலில் என்ன பண்ணியிருக்காரு, செங்கல்பட்டில் கனரா கண்ணன்னு சொல்கிறாரு. அது தப்பு இல்லையா? அதுதான் தனி மனித தாக்கல். இவர் அரசியல் ரீதியாக பேசுகிறாரு. இவங்க ஒரு நக்கல் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறார், முதல்வர் எங்களுக்கு நக்கல் பண்ண தெரியும்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே டிஎம்கேக்காரங்க எல்லாமே அவங்க அவங்க அப்பா கேட்குறாங்க. அவங்க அப்பா கேட்குறாங்க. அவங்க அப்பா என்ன கேட்டார்? அவர் அப்பாலாம் ஒன்றும் கேட்கலையே. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அது பதிலடி கொடுத்துருக்காரு, அவ்வளோதானே. இல்லை தப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டிஎம்கேக்காரங்க என்ன பண்ணுங்கன்னா, நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் 5 வருஷம் நாங்கள் அமைதியாக இருக்கோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க. அதை ஒத்துக்க மாட்டேங்க. அதான் எங்கள் பிரச்சனையே. சார் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவர் சினிமா வேறு, அரசியல் வேறு. ஸோ நம்ம சினிமாவில் இருக்கிற மாதிரி அரசியல் இருக்கக்கூடாது, என்னோட கருத்து. ஏன்னா இவர் அரசியலுக்கு வந்தனால இன்னும் இறங்கணும், பேசணும், மக்கள்கிட்ட இன்னும் பேசணும், களத்தில் இறங்கணும், போகணும். ஆனால் அவர் சைலண்டாகவே இருக்கார். என்ன நான் பார்க்குறப்பெல்லாம் சைலண்டாக தான் இருக்கார். ஆனால் இன்னும் பேசணும் சார். பிரச்சனையை சந்திக்கணும். அவர் பேசணும், மக்கள்கிட்ட பேசணும், எல்லாமே பேசணும். பேசுறது நல்லது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லது. ஆனால் சினிமாவில் பண்ணுற மாதிரி இதில் பண்ணக்கூடாது, சட்டசபையில் பண்ணக்கூடாது. சட்டமன்றத்துக்குள் அப்பாவை காணாம என்று சொன்ன கருத்துக்கு அப்பாவை காணானுங்கிறத பண்ணக்கூடாது சார். சினிமாவில் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அது பண்ணக்கூடாது. என்னோட கருத்து அதை பண்ண வேண்டாம். அவர் மக்களை தேர்ந்தெடுத்துறாங்க, அதை நல்லபடியாக கொண்டு போனோம். அவர் கையில் தான் இருக்குது. அம்மா உணவகம் வந்த பிறகு வசதி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை இங்கே. சரிங்களா? இன்றைக்கி பணம் இருக்கிறவங்க முதியோர் இல்லத்துலேருந்து பெற்றவங்கள விட்டுறாங்க. பெற்றவங்களை விடாமல் எத்தனையோ பேர் முதியவர்கள் பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க, உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு முதியவர்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அது அண்ணன் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. உங்களுடைய அந்த ஆழமான ஒரு கருத்தையும் சொல்லிடுங்க. அம்மா உணவு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அது புதுப்பிச்சு ரொம்ப சிறப்பாக போகிறதுனால தான் எனக்கு இந்த ஒரு ஆசை. சரி, வயசானவங்க எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் உருவப்படியாக கையை அந்த நிலைமை மாதிரி இப்போ உணவு கிடைக்குது. இப்போ இருக்க இடம் இல்லாமல் எத்தனையோ பேர் ரோட்டில் படுத்து திருவண்ணாமலை கோயிலுக்கும் அங்கேயும் போகிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியல. பிள்ளைங்க இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. பிள்ளைங்க கைவிடப்பட்டவங்க போயிட்டாங்க. அப்படி பிள்ளைங்க இல்லாமல் எத்தனையோ அப்பா அம்மா தாத்தா பாட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க. நான் ரோட்டில் நிறைய பேரை பார்க்குறேன் அந்த மாதிரி. அதுக்காக சொல்கிறேன். இல்லை அப்படியெல்லாம் தெரியலை எங்களுக்கு. எங்கள் பார்வையில் அப்படி ஒன்றும் தெரியல. அவர் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுத்தா தானே அவர் எப்படி பண்ணுறாரு, செயல்படுறாருன்னு தெரியும். அதுதான் எங்களுடைய கருத்து. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும், மக்களுக்கு தெரியுங்களா. இப்போ இனிமேல் அவர் என்ன செய்ய போகிறாருங்கன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அவர் எப்படி செயல்படுவார், நாங்கள் நல்லா செயல்படுவார்னு நினைக்கிறோம்.